சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள பல கோர்ட்டுகளில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் பல்வேறு வழக்குகளின் விசாரணை வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தன. ஹைகோர்ட் வளாகம் முழுவதும் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் இங்குமங்கும் நடமாடிக்கொண்டிருந்தனர். அப்போது ஹைகோர்ட் கட்டடத்தின் 1வது மாடியிலிருந்து ஒரு சிறுமி கீழே பொத்தென வந்து விழுந்தார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று தூக்கினர். கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. சிறுமி தவறி விழுந்திருக்கலாம் என பலர் நினைத்திருந்தனர். மாணவி விழுந்ததும் கட்டடத்தின் 1 மாடியிலிருந்து தாய், தந்தை மற்றும் போலீசார் ஓடி வந்தனர். அதன் பிறகுதான் சிறுமி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது அங்கிருந்த மற்றவர்களுக்கு தெரிந்தது. சிறுமியின் தாய்க்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் பிரிந்து விட்டனர். தாய் அந்தமானில் இருக்கிறார், தந்தை சென்னையில் வசிக்கிறார். தாயுடன் மகள் அந்தமானில் இருந்தார், அங்கேயே படித்தார். இந்த சூழலில் தாய் இன்னொரு நபரை 2வதாக திருமணம் செய்தார். அதற்கு பிறகும் தாயுடன் மகள் இருப்பது தந்தைக்கு பிடிக்கவில்லை. இதனால் மகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்த கோரி சென்னை ஹைகோர்ட்டில் ஆட்கொணர்வு மனுவை தந்தை தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணைக்காக சிறுமியை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். தாய் 2வது திருமணம் செய்ததால் மகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, மகளை தன்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என தந்தை தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். ஆனால் தாயுடன் தான் இருப்பேன் என நீதிபதியிடம் சிறுமி சொன்னார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணை முடியும் வரை சிறுமியை காப்பகத்தில் தங்க வைக்கும்படி போலீசுக்கு உத்தரவிட்டார். நீதிபதி சென்ற பிறகு தான் காப்பகத்துக்கு போக மாட்டேன், அம்மாவுடன் தான் இருப்பேன் என சிறுமி அடம் பிடித்தார். ஆனால் போலீசார் அவரை காப்பகத்துக்கு அழைத்து செல்ல தயாரானதும் அழத் துவங்கினார். திடீரென கோர்ட் முதல் தளத்திலிருந்து கீழே குதித்து விட்டார். இதை யாரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சிறுமி காயங்களுடன் உயிர் தப்பினார். அவரை மீட்ட போலீசார் மற்றும் கோர்ட் ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வழக்கு விசாரணைக்காக வந்த 15 வயது சிறுமி 1 மாடியிலிருந்து குதித்த சம்பவம் ஹைகோர்ட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.